Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதே சமயம் இந்த வழக்கை சென்னை அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமான் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள் போடப்பட்டு அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதிகளில் உள்ள தனி வீடுகளை குறிவைத்து ஞானசேகரன் கொள்ளையடித்துள்ளான். 7 வீடுகளில் கொள்ளையடித்த நகைகளை விற்று சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை போட்டதாகவும் ஞானசேகரன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சிறையில் உள்ள ஞானசேகரனை திருட்டு வழக்குகள் தொடர்பாக கைது செய்து 3 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் ஜீப் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தார் ஜீப் மூலமாக வலம் வந்த ஞானசேகரன் அதை திருட்டுக்காக பயன்படுத்தியது தெரியவந்தது. இந்த நிலையில் ஞானசேகரன் கொடுத்த தகவலின்படி அவரிடம் இருந்து திருட்டு நகைகளை வாங்கியது குணால் சேட் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 120 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 3 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் ஞானசேகரனை போலீசார் சிறையில் தற்போது மீண்டும் அடைத்துள்ளனர். இதையடுத்து பள்ளிக்கரணை போலீசார் திருட்டு நகைகளை வாங்கிய குணால் சேட்டை நேற்று கைது செய்தனர். பின்னர் அவரை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.